சைரன் திரைப்பட விமர்சனம். சைரன் திரைப்பட சுருக்கம். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த திலகன் சிறையிலிருந்து பரோலில் வெளியே வருகிறார். பரோல் நேரத்தில் முன்பு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருந்த திலகன் சமூகத்துடன் மீண்டும் இணைவதில் சிக்கலை எதிர்கொள்கிறார். இத்தனை ஆண்டுகளாக திலகன் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார்? தற்போது சிறையில் இருந்து வெளிவரும்போது அவர் என்ன செய்கிறார்? சைரன் திரைப்பட விமர்சனம். சைரனில் ஜெயம் ரவியின் திலகன் செய்யாத குற்றத்திற்காக 14 ஆண்டுகள் சிறையில் இருந்து பரோலில் வெளியே வருகிறார். அவர் விடுவிக்கப்படும்போது பழைய போட்டிகள் மீண்டும் தலை தூக்குகின்றன. மேலும் புதிய மோதல்கள் வெளிப்படுகின்றன. இதற்கிடையில் நந்தினி, கீர்த்தி சுரேஷ் என்ற போலீஸ் அதிகாரி திலகன் தனது பரோல் நேரத்தில் ஒரு சில செல்வாக்கு மிக்க நபர்களின் கொலைகளில் ஈடுபட்டுள்ளார் என்று சந்தேகிக்கத் தொடங்குகிறார். இங்குள்ள டைனமிக் பற்றிய சுவாரஸ்யம் என்னவென்றால், நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் தற்போதைக்கு யாரையாவது கொன்றுவிட்டாரோ இல்லையோ, நம் கதாநாயகன் பரோல் நேரம் முடிந்தவுடன் மீண்டும் சிறைக்குச் செல்ல வேண்டும். ஜெயம் ரவி முழுக்க முழுக்க மாஸ் ஹீரோ மோடில் இருக்கும். ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் கூட கசப்பான உணர்வை வளர்க்க இது உதவும். ஆம்புலன்ஸ் டிரைவராக வரும் ஹீரோவின் கேரக்டரைசேஷன் சைரனின் பிளஸ்களில் ஒன்று. ரூபனின் எடிட்டிங் இன்னொரு பிளஸ். படம் நேரியல் அல்லாத கதை பாணியை பின்பற்றுகிறது. கதாநாயகனின் கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தின் காட்சிகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வழங்கப்பட்ட விதம் மற்றபடி நேரடியான கதைக்களத்தை உயர்த்துகிறது. 14 ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெயம் ரவி முதன்முறையாக தனது வீட்டிற்குள் நுழையும் தருணம். திருமணத்திற்குப் பிறகு அவரும் அவரது மனைவியும் அனுபமா பரமேஸ்வரன் முதல் முறையாக வீட்டிற்குள் நுழைந்த தருணம். அதேபோல கதாநாயகன் பரோலில் வெளிவந்த பிறகு தன் மகளை பார்ப்பது, அவள் பிறந்தபோது அவளை பார்ப்பது போன்ற காட்சிகளுடன் இன்டர்கட். சைரனின் சில அம்சங்கள் இது சோம்பேறித்தனமாக எடுக்கப்பட்ட படம் அல்ல என்பதை உணர்த்துகிறது. சிறுவர்கள் குழு ஒரு பெண்ணை துன்புறுத்துவது மற்றும் ஒரு பெண் காணாமல் போனவரை தேடுவது போன்ற தற்செயலான தருணங்கள் என்று நாம் கருதுவது கூட படத்தில் ஒரு நோக்கத்திற்காக உதவுகிறது. நிச்சயமாக பல இடங்களில், குறிப்பாக உச்சக்கட்டத்தை நோக்கி, வசதியான எழுத்துக்கான தெளிவான வழக்குகள் உள்ளன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கதை முன்னோக்கி செல்வதற்கு வசதியாக இந்த படத்தில் விஷயங்கள் நடக்கின்றன. உதாரணமாக, திலகனின் மகளை ஒரு பொது இடத்தில் சிறுவர்கள் சிலர் கிண்டல் செய்யும்போது 1 மைல் தொலைவில் இருந்து அவர் தனது நண்பர்களுடன் பேசுவதை அவர் கேட்கிறார். அந்த காட்சியும் இந்த காட்சிகளின் இறுதிப் பலனும் பிரச்சனையல்ல. மாறாக, இந்த காட்சிகளை உருவாக்குவதில் சிக்கல் உள்ளது. இது ஒரு பயனுள்ள எழுத்தை விட வசதியானது. ஜிவி பிரகாஷ் குமாரின் பின்னணி இசையை விட அவரது பாடல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. யோகி பாபு காமெடி டிராக்குடன் வரும் பிஜிஎம் நகைச்சுவையை அடிக்கோடிட மிகவும் கடினமாக முயற்சிக்கிறது. சைரனின் முதல் பாதியில் கீர்த்தியின் நந்தினி தான் யாரையும் கொல்லவில்லை என்று தொடர்ந்து கூறுகிறார். 2ஆம் பாதியில் ஜெயம் ரவியின் திலகன் ஒரே டயலாக்கை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருப்பவர். ஆனால் பிந்தையது ஒரு சதைப்பற்றுள்ள பாத்திரத்தைப் பெறுகையில் நந்தினி ஒரு முழுமையான பாத்திரமாக வெளிவரத் தவறிவிட்டார். அவள் புதிரானவள், வலிமையானவள், ஆனால் அவள் எழுதப்பட்ட விதத்தில் மிகவும் ஒரு பரிமாணமும் கொண்டவள். நடிகர்களைப் பற்றி பேசுகையில் படத்தில் தனித்தன்மையோ அல்லது நட்சத்திர நடிகர்களோ இல்லை. நிகழ்ச்சிகள் ஒருமனதாக மறந்தவை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 2 தேவதைகள் இருக்கிறார்கள். ஒருவருக்காகப் பிறந்தவர், அவருக்குப் பிறந்தவர் இன்னொருவர் போன்ற டயலாக்குகளின் மூலம் சைரன் உணர்ச்சிகளை அதிகப்படுத்தும் சற்றே மெலோடிராமாடிக் தொனியில் செல்கிறார் என்பது தெளிவாகிறது. ஒரு படத்தில் அந்த கூறுகளை விரும்புபவர்களுக்கு படம் வேலை செய்யும், ஆனால் அது இல்லாதவர்களுக்கு வேலை செய்யாது.